நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இன்று ஆர்கே நகர் பகுதியில் வருகிற 12ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலை ஒட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டு உங்களில் ஒருவனாக இருந்து உங்களிடத்தில் ஆதரவு கேட்கக்கூடிய நிலையில உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திரண்டிருக்கக்கூடிய உங்களை, அருமை பெரியோர்களை, தாய்மார்களை, இளைஞர்களை, நண்பர்களை எல்லாம் காணுகிற நேரத்தில் ஒன்றை நான் தெளிவாக எடுத்துச் சொல்ல முடியும். உரையாற்றிய சிலர் குறிப்பிட்டு சொன்னார்கள், நடைபெறவிருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் இதுவரையில தமிழகத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இடைத்தேர்தலுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டக்கூடிய வகையில, ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழக வரலாற்றையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இந்த தேர்தல் அமையவிருக்கிறது. அதற்கு ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் தயாராகி விட்டீர்கள் என்று எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டம்தான் இந்த கூட்டம் என்பதை நான் உணர்கிறேன். அதிமுக இரண்டாக பிரிந்து இந்த தேர்தலில் இரண்டு அணிகளாக நிற்கிறது. ஆனால் ஒன்றணிகள் மறந்துவிடக் கூடாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு முன்னால், அதே நேரத்தில் மறைந்து சில மாதங்கள் வரையிலே ஓரணியில் இருந்தவர்கள் தான் அவர்கள். இரண்டு அணிகளாக இப்போது பிரிந்திருக்கக்கூடியவர்கள் ஓரணியில் இருந்த போது கோடிக்கணக்கின கொள்ளையடித்தவர்கள், ஊதாரித்தனமாக ஊழல் புரிந்தவர்கள், இந்த நாட்டையே குட்டிச்சுவராக்கி இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இரண்டாக பிரிந்து அவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமா, ஓரணியில் இருந்து முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அப்போலோ மருத்துவமனையிலே படுக்க வைத்து உண்மைகளை மறைத்தார்களே, அவர்கள் இப்போது இரண்டு அணிகளாக இருக்கிறார்கள். ஓரணியில் இருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அப்போலோவிலே 75 நாட்கள் மரணம் படுக்கையில படுக்க வைத்தவர்கள் தான் இப்போது இரண்டு அணிகளாக இருக்கிறார்கள். 4 ஆண்டு காலம், 4 முறை 6 முறை முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பை ஏற்றிருக்கலாம். இடையில 2 முறை நீதிமன்ற வழக்கு தண்டனை வந்த காரணத்தால் பதவி பறிக்கப்பட்டு அதற்கு பிறகு இடைத்தேர்தல் என்று வெற்றி பெற்று வந்தார். அது வேறு 6 முறை. அது ஆனால் முறையாக கணக்கு பார்த்தா 4 முறை தான் பொது தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஆக 4 முறை முதலமைச்சராக இருந்தவர். நம்முடைய மதிப்பிற்குரிய திருநாவுக்கரசு அவர்கள் பேசுகிற போது சொன்னார், ஆட்சியில எவ்வளவோ குறைபாடுகள் முறைகேடுகள் இருந்திருக்கலாம், அது வேறு, ஆனால் மறைந்து விட்டார். எனவே மறைந்த தலைவர்களை விமர்சனம் செய்வது அது மரபல்ல, அது தேவையும் அல்ல. ஆனால் 4 முறை முதலமைச்சராக பொறுப்புக்கு வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஓரளவுக்கு செல்வாக்கோடு தான் இருந்தார். அதை நாங்கள் மறுக்கல, அதை மறைக்கவும் விரும்பல. ஆக அப்படிப்பட்ட செல்வாக்கோடு இருந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சைக்காக வெளிநாட்டிற்கு கூட அழைத்து செல்வதற்கு தடை போட்டார்களே, அதை தடுத்து நிறுத்தியவர்கள் தான் இப்பொழுது இரண்டு அணிகளாக பிரிந்து நிற்கிறார்கள். நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதுதான் கொடுமை. ஓரணியில் இருந்து மரணத்தினுடைய மர்ம முடிச்சுகளை மறைத்தவர்கள் தான் இப்போது இரண்டு அணிகளாக இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள்.
அவர்கள்தான் இரு அணிகளாக, இரண்டு அணிகளாக இன்றைக்கு பிரிந்து தெரியும் உங்களுக்கு. ஆக ஃபெரா மாஃபியா அணி ஒரு அணி, நல்லா பதிய வச்சுக்கீங்க மனசுல, ஒரு அணி ஃபெரா மாஃபியா அணி. இன்னொரு அணி மணல் மாஃபியா சேகர் ரெட்டி அணி என்று இரண்டு அணிகளாக நிற்கிறார்கள். ஆக அப்படி அணிகள் பிரிந்து நிற்கக்கூடிய அவர்கள் இந்த ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுவதற்கு வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் ஏமாற மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிரம்ப உண்டு. அதிமுகவினுடைய ஒரு அணியினுடைய வேட்பாளராக ஃபெரா குற்றவாளி அம்மையார் ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்த காரணத்தால் கட்சியை விட்டு விரட்டப்பட்டவர். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வரக்கூடாது, அந்த தலை வச்சே படுக்கக்கூடாது என்று அங்கிருந்து விரட்டப்பட்டவர். அப்படி விரட்டப்பட்டவர் இந்த தொகுதியில் வந்து பேசுகிறார், அம்மாவின் திட்டங்களை நிறைவேற்றப் போகிறேன் என்று. திட்டமிட்டு அம்மாவை கொன்ற பாவிகளாச்சே நீங்க. திட்டங்களை கொண்டு வர போகிறார்களாம். ஆக இன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை திட்டம் போட்டு கொன்று விட்டார்கள் என்று நாங்கள் சொல்லல, அதிமுக தொண்டர்கள் சொல்லுகிறார்கள். முதல்ல அதற்கு இந்த ஃபெரா புகழ் வேட்பாளர் பதில் சொல்லணுமா வேண்டாமா? நான் அதைத்தான் கேட்கிறேன். சரி, அவர்கள் கேட்கிறார்களோ சொல்லுகிறார்களோ அது பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த உண்மையை நாட்டுக்கு சொல்ல வேண்டும். அவரை கேள்வியை கேட்கக்கூடிய உரிமை ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்குத்தான் அந்த உரிமை முழுமையாக இருக்கிறது. நீங்கள் மறந்து விடக்கூடாது. நீங்கள் அவர்கள் கேட்கணும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 5/12/2016 என்று மறைந்தார். நாடே அதிர்ச்சிக்கு ஆளானது. துயரம் அடைந்தோம், மறுக்கல. நான் கேட்க விரும்புவது, அவர் மறைந்தார் என்ற செய்தி வருது, ஆனால் திடீர் என்று அது மாற்றப்படுகிறது. அதற்கு பிறகு ஒரு அதிகார அறிவிப்பு வந்துச்சு, அதை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதற்கு முன்னால் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் அதிமுகவுடைய சட்டமன்ற கட்சி கூட்டம் கூடுகிறது. நல்லா கவனிக்கணும். அம்மையார் மறைந்து விட்டார் என்ற அதிகாரபூர்வமான செய்தி வருவதற்கு முன்பே லாயர்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற கட்சி கூட்டம் கூடி அந்த கூட்டத்தில் தலைவராக ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு ஒரு சொகுசு பேருந்தில் எல்லா எம்எல்ஏக்களையும் 2-3 சொகுசு பேருந்தில் ஏற்றி அதற்கு பிறகு கவர்னர் மாளிகைக்கு ஊர்வலமாக போகிறார்கள். அங்கே போய் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்போலோ மருத்துவமனையில் இருந்து வெளியில வருகிறது, அம்மையார் மறைந்து விட்டார் என்று. உடனடியாக இரவு 1 மணி அளவில் பதவி பிரமாண நிகழ்ச்சி நடக்குது. முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதவி பிரமாணத்தை எடுத்துக் கொள்கிறார். நான் இதை சொல்வதற்கு காரணம், முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏன் அப்பொழுது அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது, விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று ஏன் அப்போ நீங்க சொல்ல முன்வரல? இதுதான் என்னுடைய கேள்வி. சரி, அது போகட்டும். 19/12/2016 முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லிக்கு செல்லுகிறார். எதற்கு? பிரதமரை சந்திக்க, பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க டெல்லிக்கு செல்லுகிறார். டெல்லிக்கு சென்ற நேரத்தில் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்திலே சந்தேகம் சொன்னாரா? பிரதமரிடத்திலே மோடி இடத்திலே சொன்னாரா? சிபிஐ விசாரணைக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும் கோரிக்கை வைத்தாரா? வைக்கல. ஜெயலலிதாவை பற்றி ஓபிஎஸ்க்கு கவலை இல்லை, அவருடைய மரணத்தை பற்றி அவருக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. அதுவும் மர்ம மரணம், சிந்திக்கல. அவருடைய கவலையெல்லாம் தான் தொடர்ந்து பதவியில் இருக்கணும், தானே தொடர்ந்து நீடிக்கணும், தானே கொள்ளையடிக்கணும், தொடர்ந்து ஊழல் புரியணும், அந்த நோக்கத்திலே தான் அவர் அதை பற்றி கேட்கல, கோரிக்கை வைக்கல. இதுதான் உண்மை.
ஒரு நாள் அம்மையார் ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு வந்தார். ஆவியை பத்தி எல்லாம் சொன்னார் அவர். நான் அந்த பிரச்சனைக்கு கூட போகல. 40 நிமிஷம் தியானம் பண்ணியிருக்கிறார். 40 நிமிஷம். ஜெயலலிதா அப்போலோவில் 75 நாட்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தப்போ வராத ஞானம், ஓபிஎஸ் அவர்கள் 64 நாட்கள் முதல்வராக இருந்த போது வராத ஞானம், இப்போது 40 நிமிஷத்துல அவருக்கு ஞானம் வந்துருச்சு. என்ன ஞானம்? சமாதியில தான் முதல்ல அந்த ஞானம் வருது அவருக்கு. அம்மாவினுடைய மரணத்தில் மர்மம், விசாரணை வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுகிற நேரத்தில் இடையில ஒன்றை சொல்லுகிறார். நான் 10% தான் சசிகலாவுடைய மர்மத்தை சொல்லி இருக்கிறேன், இன்னும் 90% இருக்கான். என்ன இருக்கு? 90% சசிகலாவுடைய ரகசியம் இருக்கான். நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஏறக்குறைய 4 மாசம் பொறுப்பு முதல்வராக, அதற்கு பிறகு முதலமைச்சராக, அதற்கு பிறகு காவந்து முதலமைச்சராக ஓபிஎஸ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இந்த பொறுப்பிடுந்த நேரத்தில் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது, விசாரணை கமிஷன் தேவை என்று கோரிக்கை வச்சதுண்டா? அது மட்டும் இல்ல, இப்ப அண்மையில நடந்து முடிஞ்ச சட்டமன்ற கூட்டத்தொடர், ஒரு வாரம் நடந்துச்ச பட்ஜெட் கூட்டத்தொடர். அந்த கூட்டத்தொடரில் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் 11 பேர், அவரையும் சேர்த்து 11 பேர் இருக்கிறாங்க. அவருடைய ஆதரவாளர்கள் அங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அந்த ஒரு வார காலத்தில் என்றைக்காவது ஒரு நாள் பன்னீர்செல்வத்தையும் சேர்த்து கேட்கிற அந்த 11 பேர்கள் யாராவது ஒருவர் எழுந்து சட்டமன்றத்தில் அம்மையாருடைய மரணத்தை விசாரிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கிற தும்பு துருப்பு அந்த வக்கு உங்களுக்கு இருந்துச்சா? இல்லையா? கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம், நாங்க பல பிரச்சனைகள் எழுதி கொடுத்திருக்கிறோம். ஆக அப்படி தந்த அந்த தீர்மானத்தில், கவன ஈர்ப்பு தீர்மானத்தில், ஒத்திவைப்பு தீர்மானத்தில் இதை நீங்கள் சுட்டிக்காட்டி நாங்கள் பேசுறோம், அனுமதி கேட்டு ஒரு கடிதமாவது தந்தது உண்டா? இல்லையா? இதுதான் உண்மை. ஆக நான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கேட்க விரும்புவது, சசிகலாவை பற்றி மீதி இருக்கக்கூடிய 90% ரகசியம் என்ன? அதுதான் இதுவரை நீங்கள் வெளியிடாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? திருப்பூரில் கண்டெய்னர்ல 5000 கோடி ரூபாய் போன கதை. 5000 கோடி ரூபாய் ஓ பன்னீர்செல்வத்துக்கு தெரியுமா தெரியாதா? கரூர் அன்புநாதன் வீட்டில் கட்டுக்கட்டாக பணத்தை பறிமுதல் செஞ்சாங்களே, அது ஓ பன்னீர்செல்வத்துக்கு தெரியுமா தெரியாதா? மணல் மாஃபியா சேகர் ரெட்டி நெருங்கிய நண்பர் அவருக்கு. திருப்பதிக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து மொட்டை அடிக்க போவாங்க. போட்டோலாம் பார்த்திருக்கோம் நம்ம. ஆக அவரிடத்தில் வாங்கிய பணம் எவ்வளவு என்பது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய போயஸ் தோட்டத்தில் அவரை தாக்கிய செய்தி, அதற்கு பிறகு அவர் அப்போலோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அங்கு நடந்த சிகிச்சை, அதில் இருந்த மர்மங்கள், அதெல்லாம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? கடைசி வரை நீங்க தானே முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பில் இருந்த நேரத்தில் நம்பர் 2 நிதியமைச்சராக இருந்தவர் நீங்கள். நான் கேட்கிறேன், ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புவது, சசிகலாவினுடைய 90% உண்மைகளை நீங்கள் எங்கே வெளியிடுறீங்களோ வெளியிடலையோ, ஆனா ஆர்கே நகர் தொகுதியில் நீங்க வெளியிட்டாக வேண்டும். அது முடியுமா?